ஸோ நமக்கு வந்து டேப்லெட் வாங்கணும், ஐபேட் ஏதாச்சும் வாங்கி எடிட் பண்ணுறது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஐபேடு. டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு, உள்ளுக்குள்ளே மதர் போர்டு ஏதாச்சும் நோண்டி வச்சுருக்காங்களா அதெல்லாம் தெரியாது. அப்புறம் ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா பழைய ஐஃபோனாக போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே ஐஃபோன் 4, 4S, 5S இந்த மாதிரி. இது ஐஃபோன் 6Sன்னு நினைக்கிறேன், மினி மாடலு. அது ஒர்க் ஆகுது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா என்னடா நான் எடுத்து பார்த்தா அது வந்து ஆப்பிள் லேப்டாப்புங்க. புதுசாக ஸ்டீலோடு இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், டிஸ்பிளேயும் உடையில, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பினா அடேங்கப்பா இவங்களா. நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுது. ரொம்ப நாள் கழித்து நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போக போகிறோம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து 2 ஒரிஜினல் PSP அது வந்து ஒர்க் ஆகாமல் கிடக்கு. அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நம்ம பிசி லேப்டாப் மூலமாக பிசியை கண்டுபிடிச்சி வச்சோம்ல, அந்த செட்டப் வந்து திரும்ப டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் நிறையா வாங்க வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காதுன்னு ஏதாச்சும் புது டிவைஸ் கிடச்சிது அப்படின்னா அதை எடுத்து வந்து ரிசர்வேஷன் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். சென்னையில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே அம்மா ஹோட்டல் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நானும் நம்ம தம்பி அவங்க போயிருந்தோம். போன உடனே இட்லி சூடாக ஆறிட்டு இருந்துச்சு. இட்லி ரேட்டு 1 ரூபா தான். ஆனால் இன்றைக்கி வந்து யாரோ ஒருத்தவங்களோட பிறந்த நாளாமா. அதனால் இன்றைக்கி அங்கே சாப்பிட்ற எல்லா ரேட்டையும் அவங்களே பார்த்துப்பாங்க, யாரும் காசு கொடுக்க வேண்டாம்னு சொன்னாங்க. நம்ம போன உடனே ஒரு 3 இட்லி வாங்கினோம். இந்த மாத கடைசியில் காசு இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் இங்கே தான் சாப்பிட வரோம். என்னைய மாதிரி நிறைய பேர் இங்கே தான் வருவாங்க. இந்த திட்டத்தை ஆரம்பித்து இன்ன வரைக்கும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் சில பேருக்கு அம்மா ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டா நம்ம ப்ரெஸ்டேஜ் குறைஞ்சி போயிடும், நம்மளை கேவலமாக வெளியில் பார்ப்பாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி அம்மா ஹோட்டல்லாம் சாப்பாடுக்கே வழி இல்லாத நிறைய பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்து இன்னும் நிறைய பேர்த்த உயிர் வாழ வச்சுட்டு இருக்கு. அதுக்காகவே இதுக்கு மரியாதை கொடுக்கலாம். மதியம் ஆகிட்டுனா வெயில் மண்டையை பொழக்கும். அதனால் காலையிலே போயிட்டு பொருளெல்லாம் அழுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதுன்னு பல்லாவரம் சந்தைக்கு போய்கிட்டு இருக்காங்க. நமக்கு போன உடனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் கடையை பார்த்தேன். எந்த வாட்ச் எடுத்தாலும் 50 ரூபா தானாம்மா. டிசைனாக இருக்குது, ஆனால் எல்லாமே டூப்ளிகேட்டு. ஸோ ஒரு கெத்துக்கு வந்து மாட்டி வாங்கலாம். அந்த ஆப்பிள் வாட்செலாம் வச்சுருந்தாங்க. அது ஒரு டிவைஸ் பொட்டியாக அடிக்க வச்சுருந்தாங்க பாருங்கள். அது என்னென்னு தெரில. அப்புறம் தான் எடுத்து பார்த்தா தெரியுது இது வந்து சார்ஜர். ஆமாம், 100 ரூபா. இது எடுத்தாலும் 100 ரூபா சொன்னாங்க. அந்த மாதிரி சார்ஜர்லாம் அதில் அந்த பின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டைப் கிடையாது, ஏதோ ஃபாரின் டைப்பு. ஸோ ஃபாரினில் இருக்கிற அந்த மொபைல் சார்ஜர் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதா இல்லை அவங்க வந்ததான் தெரியல. அதெல்லாம் அடுக்கி வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க 100 ரூபாயாமா. அப்புறம் நம்ம தம்பி வாட்ச் கேட்டாப்பில் டிசைன்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எது வாங்குறதுன்னு தெரில. சரி அப்புறம் வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பிரிண்டரு, நிறைய மொபைலு, ஆப்பிள் டேப்லாம் போட்டிருந்தாங்க. ஆப்பிள் டேப் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் உடஞ்சி போய் கிடக்கு. 1 இல்லை 2 இல்லை, எக்கச்சக்கமாக போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு குட்டி லேப்டாப்பு. உள்ளே திறந்து பார்த்தோம்னா டிஸ்பிளே நுருங்கி போய் கிடக்கு. பட் பேக்கில் கீபோர்டு அதெல்லாம் பக்காவாக தான் இருந்துச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணல, உடஞ்சி மட்டும் கிடக்குது. அப்புறம் பேட்டரியே கிடந்துச்சு, பேட்டரி, ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கிடஞ்சிது. ஸோ அப்புறம் ஒரு குட்டி டிவி பார்த்தோம். இதில் வந்து நம்ம FM கேட்டுக்கலாம், பொதிகை சேனல் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி இது இப்போலாம் ஒர்க் ஆகாமான்னு தெரியல. ஸோ நமக்கு வந்து டேப்லெட் வாங்கணும், ஐபேட் ஏதாச்சும் வாங்கி எடிட் பண்ணுறது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஐபேடாக தேடிட்டு இருந்தேன். ஒரு உடஞ்சி போன ஐபேடு மாட்டுச்சு, அப்புறம் குட்டி கேமரா மாட்டுச்சு. இங்கே பார்த்தீங்களா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஐபேடு. இதெல்லாம் ரேட் அதிகம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் டிவைஸில் லாக் போட்டிருப்பாங்க. அதுவும் சிம் கார்டு போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் லாக் எடுக்கிறது கஷ்டம், திரும்ப லாக் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஐபேடில் வந்து சிம் கார்டு போட முடியாது, ஒய்ஃபை தான். அதனால் 1 டைம் கிராக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அதுக்கு பாஸ்வேர்டு உருவாது, நம்ம போடுறதான் எல்லாமே. ஸோ அப்படிங்கிறப்போ இதை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க, இது நல்ல ஒர்த்து அப்படின்ட்டு. ரேட்டே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 1500 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு, உள்ளுக்குள்ளே மதர் போர்டு ஏதாச்சும் நோண்டி வச்சுருக்காங்களா அதெல்லாம் தெரியாது. விற்கிறது அவ்வளோதான், நீ வாங்கிட்டுன்னு ரிட்டர்ன்லாம் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே தான் அங்கே பாருங்கள் தாறுமாறாக உடஞ்சிருக்கு. ஸோ இதை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா டிஸ்பிளே ஒரு 3000 ரூபா, லாக் எடுக்குது ஒரு 2000 ரூபா, 5000 ரூபா செலவு பண்ணணும். மொத்தம் 7000 ரூபா. இதோட சேர்த்து சொல்கிறேன், 7000 ரூபா செலவு பண்ணோன்னா நம்ம ஒரு ஆப்பிள் டேப் ரெடி பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தேன் நிறைய ஆப்பிள் டேப் இருந்துச்சு, ஐபேட்லாம் கிடந்தது. ஸோ எது வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டு இது நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதை மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபா சொன்னாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது ஒர்க் ஆகாமல் இல்லைன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? சரி, அப்புறம் நிறைய மானிட்டர் இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே பழைய மானிட்டர், அதாவது கவ் டிஸ்பிளேயோ அது பெரிய கேமிங் மானிட்டர் அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம், அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா பழைய ஐஃபோனாக போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே ஐஃபோன் 4, 4S, 5S இந்த மாதிரி. இது எல்லாத்துலேயுமே டிஸ்பிளே போய் கிடந்தது. இங்கே பார்த்தீங்களா டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. அப்புறம் ஒரு ஐஃபோன் கொடுத்தாருங்க, ஐஃபோன் 6Sன்னு நினைக்கிறேன், மினி மாடலு. அது ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா இவ்வளோ ஸ்க்ராப் ஃபோனுக்கு மத்தியில் இப்படி ஒரு ஃபோனு அவர் வச்சுருக்காரு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3000 சொன்னார். ஒர்க் ஆகலை. அதனால் நான் எடுத்த உடனே பேட்டரி ஹெல்த் செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த ஆப்ஷனே உள்ளே காணும். ஏன்னா நம்மளும் இதே போல் ஐஃபோன் 6S ப்ளஸ் வச்சுருக்கிறோம். அதில் வேறு மாதிரி இருக்கும், இதில் வேறு மாதிரி இருக்குது. ஒரு கடத்துக்கு மேலே இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்னு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் வச்சுட்டு வந்துட்டேன்.
அப்புறம் ஒரு பெரிய பைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லேப்டாப் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு லேப்டாப் 1200 ஒர்க் ஆகுமாம்மா. அவர் வந்து மொத்தம் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டார். 13,000 கேட்டார். அப்புறம் நம்மக்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு செக் பண்ணி மட்டும் பார்த்தேன். எதுலேயுமே இது லேட்டஸ்ட்டு மாடல் லேப்டாப் கிடையாது, எல்லாமே ஓல்டு மாடல் தான். இது இப்போ சப்போர்ட் பண்ணுமான்னு கூட தெரியல, வாங்கினாலும் ரொம்ப ஹேங் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட ஹெச்பி 15s இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் கிடைக்குமா, அதே போல் லேப்டாப் ஓடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உள்ளே இருக்கிற டிஸ்பிளே அந்த மதர் போர்டு அதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு லெனோவோ லேப்டாப் பார்த்தேன். இது கொஞ்சம் பழைய மாடல் தான், பட் டிசைன் வேறு மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, அப்படியே பெரிய செங்காமட்டி அளவுக்கு இருக்கும், பெருசாக இருக்கும். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டிஸ்பிளே எதுவும் டேமேஜ் ஆகல, உள்ள கீபோர்டும் நல்லா தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸும் 1200 சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல இந்த மாதிரி பழைய லேப்டாப் வாங்குறது ஒர்த்தா இல்லையான்ட்டு. ஸோ இந்த லேப்டாப் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்களா, இந்த லெனோவோ லேப்டாப்பு, இது வாங்குறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்களே, அவங்க உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி நான் அடுத்த வாரம் இதை வாங்குறதா இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவேன். அதனால தான் கேட்குறேன். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பழைய சிலைகள், ப்ரொஜெக்டரு, ஜியோ ரவுட்டரு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு வாட்ச் பார்த்தோம். இது நல்லா டிசைனாக தான் இருந்துச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கடையில் எத்தனை சொன்னாங்க, 100 ரூபா சொன்னாங்களா, எல்லாம் டூப்ளிகேட் வாட்ச்சு. பட் இதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது, 50 ரூபா சொன்னாங்க. இது வாங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தம்பிட்டு கொடுத்தேன், அவர் தான் வாட்ச் கேட்டார். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா சோனியோட சிடி ட்ரைவு, கீழே வந்து கார் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி சவுண்டு கூட்டுறது, குறைக்கிறது, டிஸ்பிளே, யூஎஸ்பி மாட்டோம்ல, அதெல்லாம் காணும், வெறும் இதை மட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேமரா பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் தான். மேலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலாம் கொடுத்துருந்தாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே. அப்புறம் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ளே வந்து பேட்டரி போடுறதுக்கு, அந்த ரீல் போடுறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வாங்குறது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இல்லை, எல்லாம் லேட்டஸ்ட் மாடல் தான் எதிர்பார்ப்பாங்க. இதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறது, ரீலும் இப்போ கிடைக்குமான்னு தெரியல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது என்ன அந்த ஓடுறது தானே, ரன்னிங் ஓடுவாங்களே வீட்லேயே, அந்த தான் என்னன்னு தெரியல. மேலே வந்து நடக்கிறது, குதிக்கிறது, ஓடுறது, குனிஞ்சு ஓடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்ன மிஷின்னு தெரில. மேலே வந்து ஹெல்த் டிவைஸ்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது என்னென்னு தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். ஏன்னா நான் ஜிம்லெலாம் பார்த்துருக்குறேன், இதே போல் இருக்கும். கீழே ஓடுறதுக்கு வந்து ஒன்று சுற்றிகிட்டே இருக்கும் தானே, அதெல்லாம் வச்சுருப்பாங்க தானே. ஆனால் இங்கே பாருங்கள், சும்மா நிற்கிறதுக்கு மட்டும் தான் இருக்குது. நானும் கீழே குனிஞ்சு பார்க்குறேன், அங்கிட்டு திருப்பி பார்க்குறேன், ஓடுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் இதையும் பழைய எறும்புகளில் போட்டு விற்கிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, நல்லா தான் இருக்குது. இப்போ டைம் என்ன தெரியுமா ஆகுது, வெறும் 9:30 தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளேயே வெயில் மண்டையை புழக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா சொல்லக்கூடாது, இங்கே இருக்க கடைகளும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகுறாங்க. இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக அந்த ஏசி, ஏர் கூலரு இது மாதிரி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஏர் கூலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 கிட்ட சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு, டேமேஜ் இது ஆகலை. கேட்டதுக்கு ஒர்க் ஆகும்னு வேறு சொன்னார். பின்னாடி வந்து வைக்கலாக வச்சுருக்காங்க. இதோட செட்டப்பே அப்படி தான் போல், நம்ம இதெல்லாம் பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தது கிடையாது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு சேர்த்து ஒரு புது டிவைஸை வச்சுருந்தாங்க. இது என்னடா ட்ரில்லிங் மிஷினா இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் கழட்டுறதான்னு பார்த்தா இது வந்து எது தெரியுமா, மசாஜ் பண்ணுறதாங்க. இங்கே பாருங்கள் உருண்டையாக இருக்கா, அதில் மாட்டி விட்டா கிடுக்கிடுன்னு ஆடும். எங்கேயாச்சும் தசையில் பெயின் இருந்துச்சு அப்படின்னா இது அங்கே வச்சோன்னா கிடுக்கிடுன்னு ஆடி அங்கே வந்து பெயின் ரிலீஃப் ஆகுமாமா. இது கூடவே நிறைய டூல்ஸ் வச்சுருந்தாங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. அப்புறம் இன்னொரு கடையில் நிறைய ஊப்பராக போட்டு வச்சுருந்தாங்க. பின்னாடி எடுத்து பார்த்தா காந்தத்தையே காணுங்க. ஹோம் தேட்டர் ஊப்பர் மாதிரி தான் இருக்குது. நல்லா டிசைனாக வச்சுருக்காங்க. பார்த்தா சின்ன காந்தமாக இருக்குது, இன்னும் இல்லை ஒரு காந்தம் கூட இல்லை, அப்படி வச்சுருந்தாங்க. இங்கே நிறையா பழைய பொருட்களை போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு பையில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு பார்த்தேன். இன்வெர்ட்ரு ஆல்ரெடி ஓப்பன் போயிருக்கு. அந்த காயிலே பார்த்தீங்கன்னா 2-3 கிலோ வரும் போல், வெயிட் பயங்கரமாக இருந்துச்சு. பின்னாடி திருப்பி பார்த்ததில் 3 ப்ளக்கு சொருவிக்கலாம் போல், 3 டிவைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. வயர் கொஞ்சம் அந்த தான் கிடக்கு. இதை வாங்கிட்டு போய் ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 தான் சொன்னாங்க. பட் இதை தூக்கிட்டு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பேக் இல்லை. அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினோதமான டிவைஸு. இதில் ஃபோன் பேசிக்கிட்டே லெட்டர் அனுப்பலாம். இந்த பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜமௌலி உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோம், ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மிஷினில் ஒரு பேப்பர் ஒன்றில் எடுத்து படித்து பாருங்கள், அதான் அவங்க டெர்மினேஷன் லெட்டர், எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டிவைஸு அதுவும் வச்சுருந்தாங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது என்ன ஃப்ரிட்ஜா என்னன்னு தெரியல. 4 பக்கம் திருப்பி பார்க்குறேன், ஓப்பன் பண்ணுறதுக்கான இதே காணும். என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் அந்த இடத்த விட்டு. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஏசிக்கு மாட்டது ஒன்று. அப்புறம் வந்து இது கரண்ட் போச்சுன்னு அது யூஸ் பண்ணுறது, ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி. நம்ம அப்போலாம் பார்த்தது பேட்டரி இல்லை, இது பார்த்திங்கன்னா பேட்டரியோட வரது ஒன்று வச்சுருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஜெராக்ஸ் மிஷினு,
என்னடா இவ்வளோ பெரிய டிவைஸை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு மிரண்டு போயிட்டேன். அப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை ஹெலிகாப்டர் பறக்கும்ல அந்த மாதிரி இது ரிமோட் கார்லாம் வச்சுருந்தாங்க. 2-3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி தான் பல்லாவரம் சந்தையில் ஒரு கடையை இதுக்குன்னே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நல்லா பாக்ஸாக நிறைய பொருளை வச்சு கம்மி ப்ரைஸுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஹெலிகாப்டர்லாம் 300-400 வரைக்கும் புதுசாக பாக்ஸோட விற்றுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒன்றே தான் வச்சுருக்காங்க. அப்புறம் பழைய ஆம்பிளிஃபையரு பழைய அடுப்பெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெனோவோ மானிட்டர் இருக்குது. இது மானிட்டர் மட்டும் கிடையாது, பிசியும் சேர்த்து தான். உள்ளுக்குள்ளேயே வந்து மதர் போர்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து யூஎஸ்பி போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக மவுஸு கீபோர்டெல்லாம் மாட்டிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இதுக்குள்ளேயே ப்ராசஸரு மதர் போர்டெலாம் இருக்குன்ட்டு. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு டேப்லெட் இதெல்லாம் சாய்ச்சி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் நல்லா தான் இருந்துச்சு. சரின்னு ஒரு டேப்லெட் எடுத்து பார்த்தேன். ஆரம்பத்தில் இருக்க இந்த ஒயிட் டேப் பார்த்தீங்கன்னா எம்ஐயோட தாமா. அதுக்கு பின்னாடியே அமேசான் கார்டுகள் டேப்லெட் இருந்துச்சு. அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது, ஓஎஸ்ஏ ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் ஹெச்பி லேப்டாப் மாதிரி ஒன்று இருந்துச்சு. என்னடா எடுத்து பார்த்தா அது வந்து ஆப்பிள் லேப்டாப்புங்க. புதுசாக ஸ்டீலோடு இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன், டிஸ்பிளேயும் உடையில, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, கிளாஸியாக இருந்துச்சு. இது மேக்கோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. இது வாங்கலான்னு பார்த்தா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. சுற்றி முற்றி பார்த்தேன், டேமேஜ் எதுவுமே இல்லை. இப்போ என் மண்டையில் என்ன ஓடுதுன்னா, பேசாமல் அந்த ஐபேடு வாங்கினதுக்கு இதை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சரி ரிட்டர்ன் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இந்த கடைக்காரரும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்க போகிறோன்னா எடுத்துப்பாரு, இல்லைனா கீழே வச்சுட்டு ஓடு அப்படின்ட்டாரு. அதனால் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதை விட்டுட்டு இன்னொரு கடைக்கு வந்தோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேக் புக் வச்சுருக்காங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக இருந்துச்சு. இது அந்த ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்ததா பின்னாடி வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆன் பண்ணி பார்த்தேன், ஒரு ரெஸ்பான்ஸும் காணும். கீழே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த லேப்டாப் கூட ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த மேக் புக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வாங்கிட்டு போகிறது ரிஸ்கி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 சொன்னாங்க. நம்மக்கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுறது, இதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு வினோதமான ஃபோன் பார்த்தோம். நல்லா நீளமாக இருந்துச்சு. சைனா பீஸு தான். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பேட்ரி இல்லை. ரேட்டு 500 சொல்கிறாரு. சைனா பீஸுக்கு இந்த ரேட்டாக அடப்போங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதே கடையில் மொபைல் கேஸு அதுக்கப்புறம் டெம்பர் கிளாஸ்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது எடுத்தாலும் 50 ரூபாயாம்மா. டெம்பர் கிளாஸ் ஓட்டினாலும் 50 ரூபா, கேஸ் போட்டாலும் 50 ரூபா. ஸோ நம்ம நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஹோல்சேலில் நீங்கள் வந்து ஹோல்சேலில் அவங்க வாங்குறாங்களா டீலர்கிட்டேருந்து, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸு 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட தான் மொபைல் கடையில் 200 300 விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க போல். பல்லாவரம் சந்தையில் எப்போயுமே இந்த கடை இருக்குமான்னு தெரியல. அதனால் உங்களுக்கு கேஸ் தேவைப்படுச்சு அப்படின்னு வந்து வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கடையில் சாம்சங் டேப்லெட் பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல் தான், ரொம்ப ஓல்டு மாடல் கிடையாது. இதில் வந்து டிஸ்பிளே உடஞ்சி போயிருந்துச்சு. ஆன் பண்ணி பார்த்தேன், ஒரு ரெஸ்பான்ஸும் காணும். அப்புறம் ப்ரொஜெக்டர்லாம் இருந்துச்சு. ஏசரோட ப்ரொஜெக்டரு, வெள்ளி பாத்திரங்கள் அப்படி இப்படின்னு நிறையா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிசி பார்த்தேன். இந்த அளவுக்கு சின்ன பிசியை நான் பார்த்ததே கிடையாது. ரொம்பவே சின்னதாக இருந்துச்சு. இதுக்குள்ளேயே இன்பில்டாக ரேமு ப்ராசஸ் எல்லாம் வந்துடும் போல். பின்னாடி வந்து இந்த மாதிரி மானிட்டருக்கு மாட்ட போட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இது வந்து என்ன டிவைஸ்னே தெரில. இது படம் பார்க்குற டிவைஸ்னு நினைக்கிறேன். மெமரி கார்டு போட்டு படம் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி கேம் விளாண்டுக்கலாம், அந்த மாதிரி டிவைஸு. இது வாங்கலாம், பட் டிஸ்பிளே செத்து போச்சு. தண்ணி ஒரு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. பார்த்த உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பினா அடேங்கப்பா இவங்களா கிளம்பி